வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தர்பூசணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தர்பூசணி ஒரு சுவையான மற்றும் புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இயற்கையான எனர்ஜி ட்ரிங்காக நமக்கு இருக்குது. இந்த தர்பூசணி பழத்தில் 90% நீர் சத்து இருக்குது. இதனால் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய கடுமையான நீரிழப்பை நமக்கு நீக்கி கொண்டு உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். நம் உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைக்கிறதுக்கு, வறட்சி எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தர்பூசணி வந்து 90% நீர் சத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்குது, ஒரு பழமாக இருக்குது. ஸோ இது அதிக அளவு அந்த நீர் சத்து இருக்கிறதால எப்போதுமே நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய திரவ இழப்பை சரி பண்ணி உடலுக்கு போதுமான அளவுக்கு நீரேற்றத்தை கொடுத்து உடலை எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கான நீரேற்றத்தை, அந்த நீர் சத்தை நமக்கு தர்பூசணி பழம் கொடுக்கும். இப்போ நமக்கு வந்து உடலில் நீர் சத்து குறையுது அப்படின்னா நம்மளால் முழுமையாக வந்து செயல்பட முடியாது. அடிக்கடி தாகம் ஏற்படக்கூடிய உணர்வு, சோர்வாயிடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து கோடை காலங்களில் குறிப்பாக இருக்கக்கூடாது. சர்மம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படக்கூடாது. அதே போல் நீரேற்றமாக, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா தர்பூசணி இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்மளுடைய உடலில் எப்போதுமே வந்து வறட்சி ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறோம். இப்போ வறட்சி ஏற்பட்டால் தோள்கள்லையும் வறட்சி ஏற்படும், கண் பார்வையும் நமக்கு மங்கி போகக்கூடிய அபாயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் தர்பூசணி எடுத்துக்கலாம். தர்பூசணி இருக்கக்கூடிய லைகோபின் மற்றும் பொட்டாசியம் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ குறிப்பாக பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களையும் தளர்த்திடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்திற்கு போகும்போது இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி அபாயம் இல்லாமல் இதயம் வந்து சீராக இயங்க ஆரம்பிக்கும். அதாவது இதய துடிப்பும் சீராக இருக்கும், ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். எந்த இதயம் பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் தர்பூசணி வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக வந்து தசை வலி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த கடுமையான தசை வலியை நீக்கிக் கொள்வதற்கு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். தசை வலியை நீக்குவதற்கு தர்பூசணி இருக்கக்கூடிய அமினோ அமிலம், சிட்ருலின் இது எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எல்லாமே தசை வலியை போக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அந்த அமினோ அமிலங்கள், ஊட்டச்சத்துக்கள் தான். இப்போ நம்ம தசைகளில் ஏற்படக்கூடிய வலிகளை நீக்கி கொண்டு தசை வளர்ச்சியை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கும், தசைகளில் ஏற்படக்கூடிய தளர்வுகளை வந்து நமக்கு சரி பண்ணிட்டு அதனுடைய இயங்க செயல்பாடுகள் கரெக்டான அளவில் தசைகள் சுருங்கி விரிய ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம், அதுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கு, நீர் சத்துக்களை கொடுக்கறதுக்கு எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தர்பூசணி ஹெல்ப் பண்ணும். ஸோ தசை வலி இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறது கூட நம்ம தர்பூசணி பழத்தையும் எடுத்துக்கலாம். புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். தர்பூசணி இருக்கக்கூடிய லைகோபின் மற்றும் பிற ஆக்சிஜனேற்றங்கள் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லைகோபின் நமக்கு இருந்தாலே எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த புற்றுநோய் செல்களுமே நமக்கு பரவாது. அதாவது நம்மளுடைய உடலுக்கு வெளியே பரவக்கூடிய புற்றுநோய் செல்கள், உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் செல்கள், இது மாதிரி எந்த செல்களையுமே வந்து பரவாமல் முன்னாடியே தடுத்து அந்த புற்றுநோயினுடைய அபாயம் நமக்கு வராமல் முன்னாடியே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின் தான் ஹெல்ப் பண்ணுது. ஒருவேளை உங்களுக்கு புற்றுநோய் இருந்து அதுக்கான சிகிச்சைகளை நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சிகிச்சைகளை மேற்கொள்ளும் போதற்கு முன்னாடி, சிகிச்சைகள் மேற்கொண்டதுக்கு அப்புறம் தர்பூசணி பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த புற்றுநோய் செல் பரவல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடலிருந்து வெளியேற்றப்பட்டு புற்றுநோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தர்பூசணி வந்து எடுத்துக்கொள்ளலாம். தர்பூசணியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு, 90% நீர் சத்து நிறைந்திருக்கு. இப்போ நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்தே எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்த்துட்டு தர்பூசணி போன்ற நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது குடலில் மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனைகள்லாம் தடுக்கப்படும். செரிமானத்திற்கு வேண்டிய நீர் சத்து வந்து அளிக்கப்படும் பொழுது எந்த விதமான மலச்சிக்கலோ சீரற்ற குடல் இயக்கமோ இல்லாமல் கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீர் சத்தும் நார் சத்தும் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம செரிமான மண்டலத்தை வலுப்பெற வைக்கிறதுக்கு தர்பூசணி எடுத்துக்கணும். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தர்பூசணி எடுத்துக்கலாம். தர்பூசணியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சரும ஆரோக்கியத்தை வந்து நமக்கு பராமரிக்குது. ஸோ குறிப்பாக நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை நமக்கு நீக்கிறதால அழுக்குகள், கரைகள்,
பூச்சிகள், கிருமிகள் எதுவுமே நம்மளுடைய சருமத்தில் இருக்காது. கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் ஊக்குவிக்கப்படும். ரத்த ஓட்டம் சருமத்தில் சிறப்பான அளவில் பாய ஆரம்பிக்கிறதுக்கு தர்பூசணி ஹெல்ப் பண்ணுறதால பளபளப்பான தோற்றம் கிடைக்கும். எந்த விதமான சருமம் சார்ந்த தொற்றுகளுமே இருக்காது. எடை இழப்பு ஆரோக்கியமான முறையில் நமக்கு இருக்கிறதுக்கெல்லாம் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் நிறைந்துள்ள ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ நம்ம தர்பூசணிலையும் பார்த்தீங்கன்னா கலோரிகள் குறைவாக இருக்குது. நீர் சத்து பசியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே நம் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நாம் விரும்பக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா தர்பூசணி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது இயற்கையாகவே உடல் எடையை குறைக்க வைக்கும். பக்க விளைவுகளை எல்லாமே குறைக்க வைக்கும். ஸோ இது போல நன்மைகளை தொடர்ந்து பெறணும் அப்படின்னா தர்பூசணி எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.